சீர்காழி அருகே பூட்டிய வீட்டின் கதவை உடைத்து 22 பவுன் தங்க நகைகள் பூஜை அறையில் வைக்கப்பட்டிருந்த 3 கிலோ வெள்ளிப் பொருட்கள் ரொக்கம் திருடப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வெள்ளந்திட சமுத்திரம் பகுதி வில்வான் நகரை சேர்ந்தவர் ஆசிரியர் திருமாறன். இவர் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு வீட்டை பூட்டிவிட்டு குடும்பத்துடன் வெளியூரில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்றார். இந்நிலையில் ஊர் திரும்பிய அவர் வீட்டை திறக்க முற்பட்ட போது காம்பவுண்ட் கேட் மற்றும் வீட்டின் முன்புற கதவு பூட்டு உடைக்கப்பட்டு இருந்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த திருமாறன் வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது அறையில் இருந்த மரத்தாலான பீரோ மற்றும் இரும்பு பீரோ உடைக்கப்பட்டு பொருட்கள் கலைந்து சிதறி கிடந்தது. பீரோவில் வைத்திருந்த 22 பவுன் தங்க நகைகள், 7000 ரொக்கப்பணம், பூஜை அறையில் இருந்த 3 கிலோ வெள்ளிப் பொருட்கள் திருடி சென்றது தெரியவந்தது. உடனடியாக சிசிடிவி கேமரா பதிவுகளை பார்க்க முயன்றபோது சிசிடிவி கேமரா ஹார்ட் டிஸ்கையும் மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றது தெரியவந்தது. இதுகுறித்து போலீசார் புகார் அளிக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வந்தது. திருமாறன் வீட்டுக்கு எதிரே உள்ள ஹரிபிரசாத்தின் வீட்டில் திருடர்கள் திருட முயற்சித்து வீட்டின் கதவை உடைத்து உள்ளே புகுந்துள்ளதும் தெரியவந்தது. வெளியூர் சென்றுள்ள வீட்டின் உரிமையாளர் வந்து பார்வையிட்டு ஏதேனும் திருட்டு போய் உள்ளதா என தெரிவித்தால்தான் அதன் முழு விவரம் தெரிய வரும் எனவும் கூறப்படுகிறது. திருட்டு சம்பவத்தால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்து உள்ளனர். பொதுமக்களும் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண உங்கள் தவச நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். சீர்காழி செய்தியாளர் சாமி பத்மநாபனுடன் உங்கள் தவசி ரமேஷ்.